சுகர் வந்ததுக்கப்புறம் நம்மளோட டயட் பிளானை வந்து எப்படி நாமளே பரிசோதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் வந்து இப்போ செஞ்சு காமிக்கிறேங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக சுகர்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி இருக்குது, அதுக்கப்புறம் சீனியும் வச்சுருக்குங்க. ஸோ கருப்பட்டி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு, சீனி வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் ரெண்டுலேயும் தேவையான அளவு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அதே மாதிரி சீனிக்கும் அதே அளவு தண்ணி ஊற்றுறேன். ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கருப்பட்டி வந்து ஃபைபர் ரிச் உணவாகவும் அப்புறம் வந்து புரோட்டீன் அதிக உணவாகவும் நினச்சிக்கிடுங்க. இந்த சீனி வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவுகள். இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரு ரத்தத்தில் கரையும் போது எது சீக்கிரமாக கரையுதுங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், சீனி வந்து எல்லாமே சுத்தமாக கரைஞ்சிட்டு கருப்பட்டி இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள். கருப்பட்டி வந்து லைட்டாக தான் கரைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, சீனி வந்து கார்போஹைட்ரேட் உணவு, கருப்பட்டி வந்து ஃபைபர் ரிச்சும் அப்புறம் வந்து புரோட்டீன் அதிகமான உணவுங்க. எந்த உணவுப் பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து சீக்கிரமாக கரைஞ்சி பசி அதிகமாக இருக்கோ அந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து சுகர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபைபர் ரிச் அதிகமான உணவும் அப்புறம் புரோட்டீன் அதிகமான உணவும் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுனால ரத்தத்தில் வந்து அந்த உணவுப் பொருட்கள் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ நமக்கு வந்து சுகர் வந்து ஸ்பைக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த உணவு வந்து சாப்பிட்டு அது வேகமாக பசிக்குதோ அந்த உணவு வந்து டயபெட்டிக்ஸாக இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. எந்த உணவு வந்து சாப்பிட்டு ஒரு 5-6 மணி நேரம் கழித்து பசி எடுக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுப் பொருட்களாக எடுத்துக்கணும். அது வந்து நார்ச்சத்து அதிகமான உணவுகளும் அதுக்கப்புறம் வந்து புரதச்சத்து அதிகமான உணவுகளும் நம்ம எடுத்துக்கணுங்க. இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கமான வீடியோ வேணும், சுகர் பற்றின வீடியோ வேணும்னா டயட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் சிம்பிளிஃபையாக நான் சொல்கிறேங்க. ஸோ இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.